வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 259 காண்போமா? ஸ்ரீ கிருஷ்ணர் தன் பக்தர்களை மகிழ்வித்தல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் மற்றும் உத்தவருடன் வருவதை கண்ட அக்ரூரர் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று உபசரித்தார். மகிழ்ச்சியுடன் அவர்களை தழுவிக்கொண்டார். மூவருக்கும் ஆசனம் அளித்து அவர்களை அமரச் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பலராமர் திருவடிகளுக்கு திருமஞ்சனம் செய்து அந்த தீர்த்தத்தை தனது தலையில் தெளித்து கொண்டார். பிறகு விசேஷமான ஆடை அணிகலன்கள் புஷ்பங்களை சமர்ப்பித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடிகளை வணங்கி அவருடைய திருவடிகளை தன் மடியில் வைத்து கொண்டு அவற்றை பிடித்துவிட துவங்கிய அக்ரூரர் பணிவுடன் தன் தலையை தாழ்த்தியபடி கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் பின்வருமாறு கூறினார். பகவானே, தங்களால் கம்சனும் அவனது ஆட்களும் கொல்லப்பட்டனர். மதுரா மக்களை துன்பத்தில் இருந்து விடுவித்தீர்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, நீரே உலகின் காரணமாவீர். நீரே புருஷோத்தமர். எல்லா காரணங்களுக்கும் காரியங்களுக்கும் காரணம் தாங்களே. தாங்களின்றி எதுவும் எவரும் இல்லை. பரமபுருஷரான நீரே உலகங்களை படைத்து அதனுள் அந்தர்யாமியாக எழுந்தருளி உள்ளீர்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்து காத்து அழிக்கவும் செய்கின்றீர்கள். எனினும் முக்குணங்களினாலோ அல்லது அவற்றால் ஏற்படும் செயல்களாலோ நீங்கள் ஒருபொழுதும் பாதிக்கப்படுவதில்லை. அனைத்து ஞானத்திற்கும் நீங்களே மூல பிறப்பிடம் என்பதால் தாங்கள் ஒருபொழுதும் மாயைக்கு உட்படுவதே இல்லை. தர்மங்களுக்கும் தர்மவான்களுக்கும் வீழ்ச்சி ஏற்பட்டு அதர்மமும் அதர்மவான்களும் வெற்றி பெறும்போது தர்மத்தையும் தர்மவான்களையும் காக்க நீர் அவதாரம் செய்கின்றீர். பரமபுருஷ பகவானாகிய நீர் இப்பொழுது வசுதேவருடைய வீட்டில் தோன்றியிருக்கின்றீர்கள். அசுரர்களை அழைத்து அசுர வம்சத்தில் தோன்றியுள்ள அரசர்களையும் வென்று அவர்களுடைய படைகளையும் அழிக்கப் போகிறீர்கள். நம் குலப் பெருமையை பரப்புவதற்காகவும் இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பகவானே, இன்று நீங்கள் என் இல்லம் வந்ததால் அது பெரும் பேறு பெற்றதாயிற்று. பகவான் என்ற முறையில் நீங்கள் பித்ருக்களையும் சாதாரண ஜீவன்களையும் மனிதர்களையும் மற்றும் தேவர்களையும் உள்ளடக்கியவராக இருக்கிறீர்கள். உனது திருவடியை கழுவிய தீர்த்தம் உலகங்களையும் சுத்தப்படுத்துகிறது. தாங்களே ஜகத்குரு ஆவீர்கள். உங்களுடைய பக்தர்களிடம் பிரியமுள்ளவர்களாகவும் நலம் விரும்பியாகவும் உள்ளீர்கள். உம்மை சரணடைந்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுகின்றீர். சரணமடைந்தவர்களுக்கு தன்னையே அளிக்கின்றீர். பகுத்தறிவு உள்ளவன் உம்மை தவிர யாரை சரணடைவான்? சனகாதி முனிவர்களும் இந்திராதி தேவர்களும் உம்முடைய ஒப்பு உயர்வு இல்லாத முழுமுதற் கடவுள் தன்மையை அறிய இயலாது இருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் முன்னால் தாங்கள் வந்தது நாங்கள் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. கிருஷ்ண பரமாத்மாவே, மனைவி, பிள்ளைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள், வீடு, தோட்டம், உடல் ஆகியவற்றின் மீதான பாசமாகிய மாயவலையில் இருந்து விடுவிக்க வேண்டுகிறேன் என்று அக்ரூரர் வணக்கத்தோடு வேண்டினார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். தமது பக்தரால் இவ்வாறு வழிபடப்பட்டு முழுமையாக வணங்கப்பட்ட பரமபுருஷராகிய ஸ்ரீஹரி அக்ரூரரை நோக்கி புன்னகையுடன் பின் வருமாறு பேசினார். அக்ரூரரே, தாங்கள் எங்களது பெருமதிப்பிற்குரியவர். எங்களுக்கு சிறந்த ஆன்மீக குருவும் சிற்றப்பனும் சிறந்த நண்பரும் ஆவீர்கள். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள். எங்கள் மீது பாசமும் மற்றும் பரிவும் உடையவர். எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர். தாங்கள் தேவர்களையும் விட உயர்ந்தவர். ஏனெனில் தேவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். நீங்கள் பிறர் நலம் பேணுகின்றவர். குறிப்பாக என்னுடைய நலனை பேணுகின்றவர். இதை ஒருபோதும் மறவாதீர். பூமியில் உள்ள நீர்நிலைகள் எல்லாம் புனித தீர்த்தங்கள் ஆகாது. என்னுடைய அடியார்கள் நீராடுவதாலேயே அவை புண்ணியத்தை அடைகின்றன. மண்ணாலும் கல்லாலும் ஓவியங்களாலும் உள்ளவைகளெல்லாம் பூஜிப்பதற்கு உரியவை ஆகாது. என்னுடைய அடியார்கள் சென்று சேவிப்பதாலேயே அவை பூஜிப்பதற்கு உரியவை ஆகின்றன. சாதுக்களின் தரிசனமே அவற்றை புனிதப்படுத்துகின்றன. உண்மையில் நீங்கள் எங்களுடைய நண்பர்களிலேயே மிகச் சிறந்தவர். எனவே பாண்டவர்களின் நலன் விரும்பி என்ற முறையில் அவர்களுடைய நிலையை அறிந்து வருவதற்கு நீங்கள் அஸ்தினாபுரத்திற்கு செல்ல வேண்டும். தந்தை இறந்த பின் சிறுவர்களான பாண்டவர்கள் மிகவும் வேதனைக்குள்ளான தங்கள் தாயுடன் திருதராஷ்டிர மகாராஜனின் தலைநகருக்கு அழைத்து வரப்பட்டு இப்பொழுது அங்குதான் வாழ்ந்து வருகின்றனர் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். திருதராஷ்டிரர் தன் மகனின் பேச்சை கேட்டு தமது தம்பியின் புத்திரர்களான பாண்டவர்களை சமநோக்கோடு நடத்தவில்லை.
வஞ்சகத்தன்மையோடு செயல்படுகிறார். அதனால் அஸ்தினாபுரம் சென்று பாண்டவர்களின் நிலையை அறிந்து வாருங்கள். அதை அறிந்த பின் பாண்டவர்களுக்கு உதவ தேவையான ஏற்பாடுகளை நாம் செய்வோம். ஸ்ரீ சுகர் கூறினார். பரீட்சித்து மகாராஜனே, இவ்வாறு அக்ரூரருக்கு நன்கு உபதேசித்த பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமர் இருவரும் உத்தவருடன் தமது வசிப்பிடத்திற்கு சென்றனர். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். அன்பான பரீட்சித்து மன்னனே, அக்ரூரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆணைப்படி அஸ்தினாபுரம் சென்றார். பூர்வம்சத்து அரசர்களின் கீர்த்தியால் மேன்மையுற்று விளங்கும் அஸ்தினாபுரத்தில் அவர் திருதராஷ்டிரரையும் பீஷ்மரையும் விதுரரையும் குந்தியையும் குரு துரோணாச்சாரியாரையும் கிருபாச்சாரியாரையும் கர்ணனையும் துரியோதனனையும் அஸ்வத்தாமனையும் பாண்டவர்களையும் மற்றும் நெருங்கிய நண்பர்களையும் கூட அவர் கண்டார். அக்ரூரர் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரையும் வணங்கிய பின் அங்குள்ளவர்கள் அனைவரும் மதுராவில் உள்ளவர்களின் நலனை பற்றி விசாரித்தார்கள். அரசர் திருதராஷ்டிரரின் நடவடிக்கையை கவனிப்பதற்காக அக்ரூரர் சில மாதங்கள் அஸ்தினாபுரத்திலேயே தங்கியிருந்தார். பாண்டவர்களின் அன்பு, அடக்கம், பணிவு, வீரம், வலிமை ஆகியவற்றை அக்ரூரர் நன்கு அறிந்து கொண்டார். திருதராஷ்டிரரும் அவரது மகன்களும் செய்த தீமைகளை குந்தியும் விதுரரும் விவரமாக அவருக்கு விளக்கினர். பாண்டவர்களுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்றதையும் இதுபோன்று பல சதி வேலைகள் செய்ததை பற்றியும் குந்தியும் விதுரரும் அக்ரூரரிடம் எடுத்து கூறினர். குந்தி தேவி வசுதேவரின் இளைய சகோதரி. குந்தி தேவி அக்ரூரரிடம் தனது பெற்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அவர்களின் பிள்ளைகளின் நலன்களை விசாரித்தார். பிறகு தன்னுடைய சகோதரனின் மகனும் அனைவரிடத்தும் அன்பு உடையவருமான ஸ்ரீ கிருஷ்ணனும் பலராமரும் எப்படி இருக்கிறார்கள் என்றும் தங்கள் அத்தையை பற்றி நினைக்கிறார்களா என்றும் விசாரித்தார். ஓநாய்களுக்கு மத்தியில் அகப்பட்ட பெண்மான் போல் இப்பொழுது பகைவர்களுக்கு இடையில் வருந்தும் என்னையும் தந்தையை இழந்த என் மகன்களையும் சமாதானப்படுத்த கிருஷ்ணன் வருவானா? கிருஷ்ணா கிருஷ்ணா மகா யோகியே, தன்னை சரணடைந்தவர்களை காத்தருளும் கோவிந்தனே, உன் திருவடிகளை சரணடைகின்றேன். என்னை காத்தருள்வாய். மோட்சத்தை தருகின்றவனே, பிறப்பு இறப்பு ஆகிய துயரங்களில் மூழ்கி இருப்பவர்கள் அவற்றிலிருந்து விடுதலை பெற உமது திருவடிகளையே சரணடைகின்றனர். உனக்கு என்னுடைய வணக்கங்கள். புகலிடம் தேடி உன்னிடம் நான் வந்துள்ளேன் என வேண்டினர். பரீட்சித்து மன்னனே, இவ்வாறு தன் குடும்ப அங்கத்தினர்களையும் அகிலலோக நாயகரான ஸ்ரீ கிருஷ்ணரையும் தியானித்து உமது முப்பாட்டியான குந்தி தேவி துக்கம் மேலிட கதறி அழுதாள். குந்தி மகாராணியின் இன்பத்திலும் துன்பத்திலும் சமமாக பங்கு கொண்ட அக்ரூரர் விதுரர் ஆகிய இருவரும் குந்தி தேவியிடம் அவளது மகன்கள் சாதாரண பிள்ளைகளைப் போல அழியக்கூடியவர்கள் அல்ல, அவர்களது பிறப்பின் அம்சத்தினை ஞாபகமூட்டி அவளை சமாதானப்படுத்தினர். மதுராவிற்கு திரும்பிச் செல்ல விரும்பிய அக்ரூரர் திருதராஷ்டிரரை சந்தித்து பின்வருமாறு பேசினார். திருதராஷ்டிரரே, விசித்திர வீரியனின் புத்திரரே, குருவம்சத்தின் மேன்மைகளை பாதுகாக்கின்றவரே, உமது சகோதரர் பாண்டு இறந்த பின் நீர் இப்பொழுது சிம்மாசனத்தை ஏற்றுள்ளீர். அரசே, ஒரு மன்னன் தர்ம நெறிப்படி நாட்டை ஆள வேண்டும். தன்னுடைய நல்ல குணத்தினால் பிரஜைகளை மகிழ்வித்து தன்னுடைய அன்பினால் அனைவரையும் ஈர்க்க வேண்டும். உறவினர்களிடத்தில் சமமாக நடந்து கொண்டால் நீர் வெற்றியையும் புகழையும் அடையலாம். இது நிச்சயம். மாறாக நீர் நடந்து கொண்டால் இவ்வுலக மக்களால் தூற்றப்பட்டு இருண்ட நரகத்தை அடைவீர். ஆகையால் பாண்டு புத்திரர்களிடமும் உமது புத்திரர்களிடமும் சமமாக இருப்பீராக. அரசே, இவ்வுலகில் யாரோடும் சேர்ந்து வாழ முடியாது. ஒரு நாள் மரணம் நம்மை பிரித்துவிடும். நிரந்தரமான உறவு என்பது கிடையாது. ஆகையால் இந்த சரீரமும் மரணமடைந்தவுடன் நம்மை விட்டு பிரிந்துவிடும். ஆதலால் உயிருடன் இருக்கும் ஒருவன் தர்மம் தவறக்கூடாது. தவறினால் தர்மமே அவனை தண்டிக்கும். ஒவ்வொரு ஜீவனும் தனியாகவே பிறந்து அவனது நல்ல தீய கருமங்களின் பலன்களை தனியாகவே அனுபவித்து பிறகு தனியாகவே மடிகிறான். ஒருவனுடைய செல்வத்தை எதிரிகள் மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களே பறிக்கின்றார்கள். பாவம் செய்து செல்வம் தேடினால் உங்கள் வாழ்க்கை பரிதாபமானதாகும். அதுபோல் வஞ்சகம் செய்தாலும் உங்கள் வாழ்க்கை பாவமுடையதாகும். மனைவி, மகன்கள், உற்றார் உறவினர்கள் என்னை சேர்ந்தவர்களே என்று கருதி அவர்களுக்கு நன்மை செய்வதாக எண்ணி நேர்மையற்ற முறையில் நடந்தால் அவன் மிக பெரிய முட்டாளே. மூட ஆத்மா பெயரளவில் தன்னை சார்ந்திருந்தவர்களால் கைவிடப்பட்டு வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அறியாமல் தன் உண்மையான கடமையில் அலட்சியம் கொண்டு தன் நோக்கங்களை நிறைவேற்ற தவறி இறுதியில் கர்ம பலன்களை அனுபவிக்க இருண்ட நரகத்தை அடைகிறான். அரசே,
உமது புத்திரர்களிடமும் உமது தம்பி புத்திரர்களிடமும் சமமாக நடந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் நிம்மதி அடைவீர்கள் என்று அக்குரூரர் கூறினார். மன்னர் திருதராஷ்டிரர் கூறினார், உங்களுடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டும் என் மனம் நிம்மதி அடையவில்லை. உறுதியற்ற என் இதயம் என் மகன்களிடம் நான் கொண்டுள்ள பாசத்தினால் கெட்டுவிட்டது. ஆகவே எப்படி மின்னலால் ஒரு மேகத்திற்குள் நிலைத்திருக்க முடியாதோ அதுபோல் உன்னுடைய இனிய வார்த்தைகள் என் இதயத்தில் நிலைத்து இருக்காது. பூமியின் பாவச் சுமைகளை குறைக்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யதுவம்சத்தில் அவதரித்துள்ளார். அவரது கட்டளைகளை யாராலும் மீறி நடக்க முடியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை யாராலும் அறிய முடியாது. அவர் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருப்பவர். யாருடைய லீலைகளின் பொருளை புரிந்து கொள்ள முடியாதோ அந்த பகவானிடமிருந்து பந்தத்தை ஏற்படுத்தும் பிறவி சக்கரமும் அதிலிருந்து விடுதலை அடையும் வழியும் வருகின்றன. திருதராஷ்டிரர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் பரம புருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரின் தன்மையை எடுத்து கூறினார். இது சாதாரண மனிதர்களால் கூற இயலாது. அரசரின் உள்ளத்தை உள்ளபடி அறிந்து நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் விடை பெற்று கொண்டு அக்ரூரர் மதுராவிற்கு திரும்பினார். அஸ்தினாபுர செய்திகளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் தெரிவித்தார். கிருஷ்ணரால் தனக்கு தரப்பட்ட வேலையை அக்ரூரர் நிறைவேற்றினார். இதையடுத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முடிவு என்ன என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 260 காண்போமா? நன்றி, வணக்கம்.